ஏன்னா நமக்கு ஒரு மாற்றம் தேவைதான், கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும். இந்த திராவிட கட்சிகளை வந்து நம்ம அகற்றணும், ஊழலை வந்து ஒழிக்கணும், வாரிசு அரசியலை ஒழிக்கணும், நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. தமிழ்நாட்டை சுரண்டிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா விஜயகாந்த கொண்டு வந்தோம், மக்கள் நல கூட்டணி அமைத்தாரு. அதுக்கு பிறகு அவர் காணாமலே போயிட்டாரு. நீ கட்சி இருக்கே இல்லைன்னு நமக்கு தெரியல. பட் அதே மாதிரி அந்த இடத்துக்கே வந்து இன்னைக்கு நடிகர் விஜய் வந்திருக்காரு அப்படின்னா அதை சரியா பயன்படுத்தணுமா வேண்டாமா? அந்த கடமை அந்த பொறுப்பு அவருக்கு இருக்குதானே? அவ்வளவு கூட்டத்தை நிக்க வச்சுட்டு, தன்னை சுத்தி நிக்க வச்சுட்டு, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டு போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த மாச வந்து காமிக்கிறாரு, டிஎம்கே ஆளுங்கட்சி காமிக்கிறாரு. நீ என்னதான் எனக்கு வந்து தடை போட்டாலும் இவ்வளோ ரசிகர்கள் தொண்டர்கள் என்னை சுத்தி இருக்கிறாங்கன்றத அவர் காமிக்கிறாரு. அந்த ஈகோ, அந்த மாசு, அந்த ஆணவம், அந்த ஹெட்வைட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40 பேர் செத்து இருக்கிறான். இதுக்கு யாரு பதில் சொல்றது? அவருக்கு வந்து இந்த அரசியல் வேண்டாங்கன்னு அவர் முடிவெடுத்து போயிட்டாருன்னா அவர் போய் திரைப்படத்தில் மறுபடியும் நடிப்பாருங்க. 250 கோடி இல்லைங்க, 300 கோடி வாங்குவாரு. ஆனால் இந்த மக்கள், இந்த போன உயிருக்கு யாரு பதில் சொல்றது? அப்ப இதுல வந்துட்டு முழுக்க முழுக்க நாம வந்து யார குறை சொல்லணும் அப்படின்னா, இது அரசியல் சதுரங்கம், இந்த அரசியல் காய் நகர்த்தல் என்பது மக்களுக்கு தெரியல. இங்க விஜய் வந்து உஷாரா இருக்கிறாரு, டிஎம்கே அரசாங்கமும் வந்து உஷாரா இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள், இங்க உள்ள நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப உஷாரா இருக்காங்க. இதுல பலிகடா ஆக்கப்பட்டது, பாதிக்கப்பட்டது முழுக்க முழுக்க பொதுமக்கள் மட்டும்தான். விஜயோட ரசிகர்கள், விஜயோட தொண்டர்கள் மட்டும்தான், தமிழக மக்கள் மட்டும்தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, பலிகடா ஆக்கிட்டாங்க. சிவனேன்னு அவர் நடிக்க போயிட்டாருன்னா நாம எங்க போவோம்? நம்ம வீட்டை போய் தேடினா அந்த குழந்தைங்க இருக்குமா? செத்து போன குழந்தைங்க திருப்பி வருமா? இல்ல டிஎம்கே அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லுமா? யார் இங்க பொறுப்பை வந்து ஏத்துக்கிறாங்க? டிஜிபி தட்டி கழிச்சிட்டாரு. ஏங்க விஜய் மேலதாங்க தப்பு, நாங்க சரியா தான் நடந்தோம்ட்டாங்க. விஜய் கட்சியில எல்லாமே வந்து டிஎம்கே அரசாங்கம் தாங்க, அனுமதி கொடுக்கவே இல்லை, பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை. அவங்க இவங்க மேல பழி தூக்கி போட, இவங்க அவங்க மேல தூக்கி பழிய போட, கடைசியில நடுத்தருல யார் நிக்கிறாங்கன்னா பொதுமக்களும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தான் நிக்கிறாங்க.